நம்ம டால்ஸ்டாய் உள்ளது, லியோ டால்ஸ்டாய். அந்த லியோ டால்ஸ்டாய் புக்கும் அதுவும் அந்த புக்கும் என்னை வந்து உண்மையிலே அது ஒரு அவர் எல்லாம் ஆங்கிலத்தில் நான் படிக்கிறது, அதனால தான் அதை தமிழில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால ரொம்ப சுருக்கமாகவே சொல்லிடுறேன். அதுவும் இதே மாதிரி ஒரு புக்கு தான். ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை. ஒரு பெண் ஒரு ஜெயிலில் இருக்கிற அந்த அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அதிகமாக நீங்கள் வந்து டால்ஸ்டாயினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஏன் டால்ஸ்டாய்ன்றவர் யாருன்னு உங்களுக்கு இப்போ உள்ள மக்களுக்கே யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் பழைய ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் தெரியும். காந்தியினுடைய மிக நெருங்கிய நண்பர், காந்தியின் இப்போ இந்த டால்ஸ்டாயினுடைய எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் காந்தி. அவர் இன்றைக்கு நமக்கு இந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து முதல்ல தான் அந்த இண்டிபெண்டன்ஸ் கொண்டுட்டு வந்தார். அந்த கொண்டுட்டு வரக்கூடிய சமயத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம்னே அவர் தன்னுடைய அந்த சத்திய சோதனையில் எழுதுகிறார். அப்படிப்பட்டவர் அந்த டால்ஸ்டாய் எழுதுகிறார். ஒரு பெண், ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். பெரிய ஒரு நாவல் அது. ஆனால் உண்மையிலே என்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி நான் இந்த ஒரு 2 நாவலை தான் நான் ஒன்று சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலான்னு இருக்கிறேன். ஆனால் அந்த நாவலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண் அவள் ஜெயிலில் இருந்து வெளியே ஜெயிலில் இருக்கிறா. அவளை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே வக்கீல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த கோர்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய சமயத்தில் ரொம்ப சுத்தமான உடை அணிந்து எந்த வித சலனமும் இன்றி, ஆனால் அவள் மேல் சாட்டப்பட்ட குற்றம் என்னவென்றால், ஒருவரை விஷம் வைத்து கொண்டு விட்டாள். இதுதான் அவருடைய குற்றம். இவளுக்கு தூக்கு தண்டனையோ ஏதாவது ஒன்று கொடுப்பதற்காக, தூக்கு தண்டனை கொடுப்பதற்காக அவர் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகக்கூடிய சமயம் அந்த பெண் ரொம்ப காமாக இருந்த, எந்த ஒரு அசலனமும் இல்லாமல் இருந்தாலாம். என்னன்னு கேட்ட பிறகு அவள்கிட்ட அந்த கொண்டு போகக்கூடிய அந்த டிரைவர் கேட்குறான், என்னம்மா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறீங்க, ரொம்ப மோசமாக. அப்போ அந்த பெண் சொல்லுகிறாள், எனக்கு எல்லா கடவுள் நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னாலாம். அவ்வளோதான், நேராக போயாச்சு, கோர்ட்டில் போய் நிறுத்தியாச்சு. அங்கே ஜூரிஸ்ன்னு அப்போ அங்கே உள்ள அந்த இதெல்லாம் 1800 நினைக்கிறேன் அந்த சமயத்தில் நடந்தது. அப்போ எல்லாமே வந்து ஒரு 3-4 ஜட்ஜஸ் இருப்பாங்க. 4 ஜட்ஜஸ் உட்கார்ந்துட்டு இந்த மாட்டை கேட்குறாங்க. ஒரு 3 ஜட்ஜஸ் கேட்குறாரு. ஒரு ஜட்ஜு கேட்குறாரு, உன் பேர் என்னம்மா? இன்னொரு ஜட்ஜு கேட்குறாரு, உன் பேர் என்ன? பேரெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி உனக்கு நீ என்ன குற்றம் செய்தா இதெல்லாம் சொல்லி முடிச்சு. ஒரே ஒரு ஜட்ஜு மட்டும் எதுவுமே பேசாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் தலையை குனிஞ்சிட்டே இருக்கார். கடைசியில் இவர் ஏதாவது கேட்டே ஆகணுன்றதுக்காக வந்து அந்த ஜட்ஜி அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, உன்னுடைய பேர் என்ன, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே சொல்லல. அவர் திருப்பி தலையை குனிந்து கொண்டார். ஆனால் அவர் சொன்ன விஷயத்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் உடனடியாக வந்துட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னா, இவளை நாடு கடத்த வேண்டும், நாடு கடத்தி கொண்டு போக வேண்டும். இப்போ இது வந்து ஒரு இடத்துல அந்த செட்டப் வருது பாருங்க. அடுத்த சீன் என்னன்னா, இந்த பெண் யார்? மிக அழகான ஒரு பெண், ஒரு வீட்டில் பணிப்பெண்ணாக இருக்கிறார். இந்த ஜட்ஜி நான் அந்த யாரை வந்து கேட்டாங்களோ, ஒரு ஜட்ஜி தலையை குனிஞ்சிட்டு இருந்தாரு. அவர் அந்த நண்பருடைய வீட்டுக்கு போகிறார். இந்த பெண்ணை காதலிக்கிறார். இந்த பெண்ணை காதலித்து அந்த பெண்ணை வந்து பாலியல் இது பண்ணி விட்டு அவர் வந்து திருப்பி வந்துகிறார். இந்த பெண்ணை வந்து விட்டு விடுகிறார். இந்த பெண் அதோட விட்டு அவளுடைய வாழ்க்கையே மோசமாகி விட்டது. ஆனால் இந்த பெண்ணிடம் இவர் வந்து ஜட்ஜாட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த பெண் அந்த குற்றவாளியை கொண்டது, அது வேற ஒரு குற்றத்தை கொண்டது. அப்போ இவருக்கு அந்த மனசாட்சி, இந்த பெண்ணை நாம் வந்து நம்ம காதலிச்சு ஏமாற்றிட்டோன்ற அந்த ஜட்ஜஸுக்கு இருக்கு. இவர் ஜட்ஜு வந்து என்ன சொல்றாரு பாருங்க, இவளை வந்து வெளி முன்னாலையெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த அந்தமான் தீவு இந்த மாதிரி இந்த தீவுகளுக்கு தான் அனுப்பி விடுவாங்களாம். அது மாதிரி அங்கே அந்த இதில் அனுப்பி விட்டாங்க. பிறகு அந்த பெண்ணு இவள் வெளியே வந்து பிறகு அவளிடம் சென்று சொல்கிறான், இந்த மாதிரி செய்ததெல்லாம் நான் தான் உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் அதுக்கும் பதில் சொல்லாமல் அவள் வண்டியில் ஏறி சிரிச்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி அவளை கொண்டு போய் இந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரியில் நாடு கடத்தி கொண்டு விட்ட பிறகு இவர் தன்னுடைய பொசிஷனையும் தன்னுடைய ஜட்ஜுடைய அந்த போஸ்ட்டையும் ரிசைன் பண்ணிக்கிட்டு அவருக்கு பின்னால் போயிருக்காரு. போயிட்டு அவள்கிட்ட கேட்டிருக்காரு, நீ இப்போவாவது நான் உன்னை திருமணம் பண்ணி கொள்கிறேன். நிச்சயமாக முடியாதுன்றான்.
நிச்சயமாக நான் அதற்கு இது இந்த இடத்துல நான் ஏன் இது எனக்கு ஒரு இதுன்னா இந்த அவர் இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்த இவ்வளவு பெரிய ஜட்ஜா இருந்தவர் தன்னுடைய எல்லா பொசிஷனையும் இது ஒரு பெரிய நீண்ட கதை. அதனால நான் அதை அந்த நாவலுடைய அந்த சுருக்கத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அவள் சம்மதிக்கவும் இல்லை, நான் உன்னை பார்த்து பேசவும் விரும்பவில்லை. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை கெடுத்தது இந்த ஜட்ஜு தான். அப்படின்றதுக்காக வேண்டி அவர் பேசவும் இல்லை. இவர் தன்னுடைய இந்த கடைசியில் the death of the judge, the jurist அப்படின்ற மாதிரி அது ஒரு அந்த கதை முடிகிறது. இது என்ன தாக்கம் என்ன இருக்குன்னா, இந்த நீங்க ஒரு ஜஸ்டிஸ்ன்றது சமயத்தில், ஒரு ஜட்ஜுன்ற சமயத்தில் எந்த அளவுக்கு அவங்க மனசாட்சியோட அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் இன்னைக்கு உள்ள ஜட்ஜன் யாருக்குமே தெரியாது இவர் தான் அந்த பொண்ணு, நீ போமா நீ வாங்க அப்படி என்ன வேணாலும் இன்னைக்கு சொல்லிடலாம், இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கும். ஆனா அது நடக்கவில்லை.